Hi friends, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம வந்து இப்போ BIOS தான் அப்டேட் பண்ண போறோம். இப்போ அதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை இருந்துச்சு. என்னன்னா பவர் சப்ளை கரண்ட் வந்து ஆன்லயே இருக்கணும். ஷட் டவுன் ஆச்சுனா சிஸ்டம் வந்து கிராஷ் ஆயிடும் அப்படினு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இப்போ நம்ம UPS போட்டாச்சு. கீழ வந்து அதோட ஃபுட்டேஜ் காட்றேன். UPS வந்து போட்டாச்சு. அதனால இப்போ பவர் சப்ளை பிரச்சனை வந்து போயிடுச்சு. இன்னொரு பிரச்சனை என்னன்னா சிஸ்டம் வந்து லெகசி மோட்ல இருந்து UEFI அந்த மோட்ல இருக்கணும் BIOS மோட். அதையும் நம்ம மாத்தியாச்சு. அந்த வீடியோட ஐ பட்டன் வந்து மேலே கொடுக்குறேன். அந்த வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. எப்படி லெகசி டு UEFI மாத்துறதுன்னு சொல்லிட்டு இப்போ BIOS தான் அப்டேட் பண்ணனும். இப்போ எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ BIOS அப்டேட் பண்ணிட்டா Lenovo லோகோ வரும். கவர்மெண்ட் லேப்டாப்னு சொல்லிட்டு வராம Lenovo லோகோ வரும். அது மட்டும் தான் மாத்துறோம். நம்ம வந்து RAM மாத்தல. அதனால பெருசா இந்த அப்கிரேட் மாதிரி எதுவும் இருக்காது. ஆனா பூட்டிங் ஸ்பீட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் இருந்ததை விட. அதனால இப்போ வந்து BIOS அப்டேட் பண்ண ஆரம்பிக்கலாம். அது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்பயும் சொல்றேன், நீங்க வந்து கரெக்ட்டா போடுங்க. இல்லனா உங்க BIOS வந்து கிராஷ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்க சிஸ்டம் கிராஷ் ஆயிடுச்சுனா நீங்க எத்தனை போய் கடையில தான் கொடுக்கணும். அவங்க வந்து ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது ஹார்ட்வேர் சைடுல வந்து ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். சால்டரிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணி சாஃப்ட்வேர் வந்து இது இல்ல. ஏனா BIOS வந்து டீசால்டர் பண்ணிட்டு அதை வந்து சில வொர்க்லாம் பண்ணிட்டு அவங்க வைப்பாங்க. அது ப்ராசஸ் பண்ணி அதை வந்து அதுக்குள்ள போவானா. இப்போ வந்து நீங்க வந்து உங்களுக்கு கன்ஃபார்மா உங்க பவர்ஸ் வந்து எந்த பவர் ஷார்ட்டேஜ் எதுவும் இருக்காம கரெக்ட்டா இருக்கும்னா மட்டும் பண்ணுங்க. இல்லனா UPS எதனா மினி UPS இருந்துச்சுனா உங்களுக்கு செக்யூரான இது இல்லனா BIOS போய்டும். அதனால அது மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போய்டலாம். இப்போ BIOS செட்டப்ஸ் வந்தாச்சு. நோவா பட்டன் மெனுல வந்து BIOS செட்டப் உள்ள பாத்தீங்கன்னா பாருங்க பூட் மோட் வந்து UEFI ல இருக்கு. இப்படி இருந்தா மட்டும் தான் நம்ம BIOS அப்டேட் பண்ண முடியும். இப்போ வந்து எக்ஸிட் கொடுத்துப்போம். இப்போ சிஸ்டம் ஆன் பண்றோம். ஆன் பண்ணா இங்க வந்து கவர்மெண்ட் லேப்டாப்னு சொல்லிட்டு இந்த வரும். தமிழ்நாடு அரசு மடிக்கணினி திட்டம் சொல்லிட்டு இது வந்து தான் நம்ம BIOS ஃபிர்ம்வேர் அப்டேட் பண்ணி மாத்த போறோம். Lenovo நாங்க வரோம். அங்க கவர்மெண்ட் லேப்டாப்னு வராம. ஆனா பூட்டிங் ஸ்பீடும் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். அது எப்படி பண்றது சொல்லிட்டு தான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன் ஆகட்டும். நம்ம செக் பண்ணியாச்சு UEFI மோட்ல தான் இருக்கு. அதனால இப்போ ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் டிரைவர்ஸை. அந்த Chrome போய்க்கோங்க. Lenovo E4125 டிரைவர்ஸ்னு சொல்லிட்டு போடுங்க. அதுல ஃபர்ஸ்ட்லயே உங்களுக்கு வந்துரும் Lenovo E series லேப்டாப்ஸ் E21 டிரைவர்ஸ்னு. அதுக்குள்ள வந்துக்கோங்க. அங்க வந்தீங்கன்னா டிரைவர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் இருக்கும். இந்த ஆட் வேற. இங்க வந்தீங்கன்னா டிரைவர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் இருக்கும். அதுக்குள்ள போய்க்கோங்க. இப்போ டிரைவர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் இருக்கும். ஆட்டோமேட்டிக் அப்டேட், மேனுவல் அப்டேட், கெட் ரெக்கவர் மீடியான்னு இருக்கும். இது செலக்ட் மேனுவல் அப்டேட்ல செலக்ட் டிரைவர்ஸ்னு இருக்கும். அதுக்குள்ள போய்க்கோங்க. பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். இதுக்கெல்லாம் தேவையில்லை. இப்போ பாத்தீங்கன்னா BIOS and UEFI அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுக்குள்ள போய்க்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து மேனுவல் எப்படி பண்றது, எப்படி வந்து சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்றதுன்னு சொல்லிட்டு அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கும். அது நமக்கு தேவையில்லை. நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிரோம். BIOS அப்டேட்னு இருக்கும். 5.81 MB. இதுதான் நமக்கு தேவை. கிரிட்டிக்கல்னு போட்டுருக்கோம். இது டவுன்லோட் கொடுத்துருங்க. இப்போ இது டவுன்லோட் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா தெரியும் மேலே டவுன்லோட் ஆயிடுச்சு. 5.8 MB. டபுள் கிளிக் கொடுத்து உள்ள போய்க்கிறேன். Lenovo BIOS அப்டேட்னு வந்திருக்கு. இது எஸ் கொடுத்துறேன். வெல்கம் டு தி Lenovo BIOS அப்டேட் யூட்டிலிட்டி செட்டப் ரிசார்ட். எஸ் கொடுத்து உள்ள போறேன். நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அக்ரிமெண்ட் கேக்குது. I accept the agreement. I do not accept the agreementல இருக்கு. இப்போ I accept the agreement கொடுத்துறேன். நெக்ஸ்ட் கொடுக்கிறேன். எக்ஸ்ட்ரா 20 இன்ஸ்டால் இருக்கு. இன்ஸ்டால் அதுதான் இருக்கும். இன்ஸ்டால்லே விட்டுருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கிளிக் இன்ஸ்டால் டு கண்டினியூ தி இன்ஸ்டாலேஷன். இப்பயும் செக் பண்ணிக்கோங்க உங்க பவர் ஆன்ல இருக்கான்னு. இப்போ நான் வந்து பவர் போட்டு தான் வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் UPS கனெக்ஷன்ல இருக்கு. இப்போ கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுக்கிறேன்.
ஃபினிஷிங் இன்ஸ்டாலேஷன் ஃபினிஷ்னு கொடுத்துருவோம். do not turn off the computerனு கேட்குது. warning, you are about to update your system firmware. before continuing please save your works and close. பேக்கப்லாம் எடுத்து வச்சுக்க சொல்லுது. when the program is running do not put the system to standby or hibernation mode. do not launch other applications. do not press power button. open close it. undock system insert remove. click to startனு கேட்குது. ஓகே கொடுத்துருவோம். இப்போ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் எரேசிங் அண்ட் ரைட்டிங்கும் வந்துடுச்சு. இப்போ சிஸ்டம் வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகும். அது எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க, பவர்லேயே இருக்கணும். ரீஸ்டார்டிங் ஆகிடுச்சு. இப்போ லெனோவோன்னு வரணும். ஆனால் தமிழ்நாட்டு அட்ரஸ் வந்து ப்ளீஸ் டூ நாட் ரிமூவ் த ஏசி பவர். இப்போ ஃபேன் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக சுற்றுது. சவுண்டு கேட்குதான்னு தெரில. இப்போ நான் கிட்ட காட்டுறேன் மைக் எடுத்து. உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். ஃபேன் சவுண்டு ஃபுல் ஸ்பீடு சுற்றிட்டுருக்கு. இந்த ப்ராசஸ் முடிச்சு ஒரு 1 minute 2 minute தான் ஆகும். அதனால் பிரச்சனை இல்லை, நீங்களும் பயப்பட தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 100% ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆகி முடிய போகுது. இப்போ லெனோவோன்னு வரணும். ஆஃப் ஆகிடுச்சு. அவ்வளோதான், லெனோவோன்னு வந்துருச்சு. பயாஸ் அப்டேட் பண்ணி முடிச்சாச்சு. இனிமேல் அந்த கவர்மெண்ட் லேப்டாப்னு சொல்லிட்டு வராது. இப்போ லெனோவோ லோகோ மட்டும் தான் வரும் ஆன் பண்ணால். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பயாஸ் அப்டேட் பண்ணி முடிச்சாச்சு. நீங்களும் இது மாதிரி பயாஸ் அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூபிஎஸ் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா கரண்ட்டு போயிடுச்சுன்னா மொத்தமாக முடிஞ்சிடும். அதனால் யூபிஎஸ் இருந்தால் மச் பெட்டர். அதனால் நீங்கள் அது மாதிரி தான் ட்ரை பண்ணுங்கள். இல்லை கடையில் கொடுத்துக்கோங்க, அவங்க எப்படியும் யூபிஎஸ் வச்சுருப்பாங்க அங்கே. ஆனால் கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக கேட்பாங்க பயாஸ் அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. ஆனால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பயாஸ் அப்டேட் பண்ணலாம் உங்கள் கவர்மெண்ட் லேப்டாப்பில். மற்ற லேப்டாப்லேயும் பண்ணலாம். உங்களுக்கு எதனா அதில் நீடு எதனா உங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி நீடு இருந்துச்சுன்னா மட்டும் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. பை. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.